ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் வந்து லோகநாதன். கல்லூர் டிஸ்ட்ரிக்ட் விருதாச்சலம் பக்கம் தான் என் ஊர், சொந்த ஊர். நான் இன்ஜினியரிங் முடிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தான் முடிச்சிருந்தேன். அஹ் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு வெல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரணமான ஃபேமிலியில தான் வந்திருந்தேன். ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து ஒரு உடனே வேலைக்கு போக வேண்டியதாகிடுச்சு. நானும் ஒரு சென்னையில் ஒரு ப்ரைவேட் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்படி ஒரு 4 இயர்ஸ் ட்ராவல் ஆச்சு. இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் வந்து எனக்கா தோணுச்சு, சரி எவ்வளோ நாள் தான் நம்மளும் வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப்லேயே இருக்கிறது, ஸோ நமக்குன்னு ஒரு ஸ்டேபிளாக ஸ்டடியாக ஒரு ஜாப் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுமாரி சஜஸ்ட் பண்ணாங்க. இதுமாரி கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குடா, அந்த மாதிரி வந்து படிக்கலாம், படிச்சுனா வந்து அஹ், ஒரு ஸ்டடியாக நீங்கள் ஸ்டேபிளாக ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. இந்தமாரி காரைக்குடியில் வந்து பிரமிட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க நல்லாவே. ஏஐ ஜேடிஓ அந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக கோச்சிங்ஸ்லாம் நல்லா கொடுப்பாங்க, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் எனக்கு வந்து ஒரு பெரிய இனிஷியல் வந்து ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. ஏன்னா நான் முடிச்சு 4 இயர்ஸ் மேலே ஆச்சு. ஸோ ஒரு ஒரு பெரிய லேகு. இந்த லேக் வந்து எப்படி என்னால் போய் அங்கே சர்வே ஆக முடியும், என்னால் படிக்க முடியுமா, என்னால் ஜாப் வாங்க முடியுமா, ஒரு போஸ்டிங் என்னால் வாங்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டவுட்டோடு தான் இருந்தேன் நான். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு நானும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 2022 ஜூலை பேட்சில் தான் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஓரளவுக்கு கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே நல்லாவே நடத்த ஆரம்பிச்சாங்க, நல்லாவே நடத்துனாங்க. அப்படியே நானும் கவனிச்சிக்கிட்டு டெய்லியும் அப்படியே ரிவைஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு அப்படி ஸ்மூத்தாக நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. நானும் அந்த லேக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தேன். எனக்கே தெரிஞ்சுது அந்த அதுக்கான ரிசல்ட் நல்லாவே தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னா வைக்கிற ஒரு டெஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்க்கில் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டே இருந்தேன். அந்தளவுக்கு அவங்க நடத்தி கொடுத்தாங்க. நானும் புரிஞ்சு நல்லா ஃபோக்கஸ்டாக கவனித்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு 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 7-8 மந்த்ஸில் வந்து ஜேடிஓ எக்ஸாம் எனக்கு ஆஃபர் வந்துச்சு. ஸோ அப்புறம் உடனே இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக வந்து ஓரியன்ட் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் இன்ஸ்டியூட்லேயே அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க நடத்துறதை கவனிச்சுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸும் நல்லா எழுதி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜேடிஓ ரிசல்ட் வந்துச்சு. இனிஷியலாக வந்து எனக்கு காரைக்குடி வரும்போது என்னால் வந்து இங்கே சர்வே ஆக முடியுமா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு போஸ்டிங் அதனால் வாங்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் கொஷின் மார்க்கோடு வந்த எனக்கு ஜேடிஓவில் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து பெரிய பங்கு வந்து இன்ஸ்டியூட்டோட பங்கு ஒரு பெரிய முக்கியமாக இருக்குதுல. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது 4 இயர்ஸ் பெரிய லேகுக்கு அப்புறம் வரேன்னா எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் பெருசாலாம் அப்படிலாம் வந்து எனக்கு கிடையாது. எனக்கு அந்த நாலேஜ் வந்து உண்மையிலுமே எனக்கு வந்து நான் ஓரளவுக்கு புரிஞ்சு கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து இன்ஸ்டியூட் பங்கு ஒரு பெரிய பங்கு. இங்கே இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டிஸுமே சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் நாலேஜ்டு பர்சன் தான் ஒரு கன்சர்ன் சப்ஜெக்ட்ஸில் வந்து எடுக்கிறாங்க வந்து. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. உங்களுக்கு அந்த அந்த சப்ஜெக்ட் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான புரிய வச்சு உங்களை சூப்பராக வந்து உங்களை ஒரு மோல்டு பண்ணி அந்த எக்ஸாம்ஸ்க்கு தயாரிப்பு பண்ணி உங்களை வந்து கண்டிப்பாக அதில் ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களோட மோட்டிவாக இருக்கும். ஏன்னா அதுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸில் இந்த டெஸ்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் வந்த புதுசில் வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி டெஸ்ட் மாதிரி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து சிவிலில் வந்து ஓரளவுக்கு எந்த நாலேஜ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அதே கொஸ்டின் பேப்பர் வந்து அட் த எண்ட் ஆஃப் தி கோர்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்து வந்து டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் வந்து அதில் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு உங்களுக்கு அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இங்கே நடத்தி உங்களை வந்து பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய பயமே இருக்காது உங்களுக்கு. எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் வந்து என்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை மோல்டு பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ இன்ஸ்டியூட் சைட்லேருந்து ஃபேவராக அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே உங்களுக்கு பண்ணி தருவாங்க. உங்களுக்கு டெஸ்ட் நடத்ததாக இருக்கட்டும், ஒரு சாப்டர் முடியுதா, ஒரு சப்ஜெக்ட் வந்து 15 days 20 days முடியுதுன்னா அதுக்கான டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி அதுக்கான டிஸ்கஷன்ஸும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து டவுட் டெஸ்க் அது மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்கல்ட்டிஸு, இந்த மாதிரி ஏஐஸ் கிளியர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் தான் வந்து அங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு பொலைட்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து பசங்க வந்து ரூம்ஸில் வந்து படிக்கலாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆவாங்க, தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டடி ஹால் அப்படிங்கிற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பெருசாக வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இன்ஸ்டியூட்டில் என்னென்னு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வைக்கிற டெஸ்ட்டை ஃபுல்லாக எழுதிட்டு கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு டெஸ்ட்டை எழுதிட்டு டிஸ்கஷன்ஸ்லாம் ஒன்று விடாமல் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல ஒரு ரேங்க்லேயே உங்களால் அச்சீவ் இந்த போஸ்ட்டை வந்து உங்களால் வாங்கிட முடியும். அந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்துடுவாங்க.
ஸோ நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து இங்கே நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் படித்தா போதும். வேறு பெருசாலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். அது மாதிரி வந்து இப்போ ஒரு எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக வந்து மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. இப்போ ஜேடிஓ எக்ஸாம்ஸ்னா ஜேடிஓ மெட்டீரியல்ஸ், ஏஐ எக்ஸாம்ஸ்னா ஏஐ மெட்டீரியல்ஸு, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கலெக்டிவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 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 செட்டப்பாக சாப்டர் வைஸாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்லையுமே ஒரு யூனிட் வைஸாக சாப்டர் வைஸாக முடியும் போது அது நடத்தி முடிச்சுட்டு நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த சாப்டர் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்தனாலே இந்த மெட்டீரியல் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் சூப்பராக நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரி பண்ணவே தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் எக்ஸாம்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதினாலே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் ஆகிடும். நீங்கள் அதை ஒரி பண்ணவே தேவையில்லை. ஸோ ஏதாவது இன்ஸ்டியூட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு 1 இயர் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, முடிக்கிறீங்களா, உங்களை போய் அனுப்பிச்சுடுறது அப்படிங்கிற மட்டும் அவங்களோட மோட்டிவ் கிடையாது. நீங்கள் இங்கே வந்த நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு போகலான்ற நோக்கத்தோட தான் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை அட்லீஸ்ட் ஏதாவது உங்களுக்கு உங்களோட இதுக்கு ஒரு போஸ்டிங்கை வந்து வாங்கி கொடுத்து உங்களை அனுப்புறது தான் வந்து இவங்களோட ஃபுல் மோட்டிவே அதுதான். ஸோ வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த ஓரியன்ட் தான் உங்களுக்கான ப்ராக்டிஸ் பயிற்சியுமே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்க, வந்து இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். நீங்கள் இவங்களோட பயிற்சி அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட முயற்சி இது 2 பேர் சேர்ந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி சக்ஸஸ் கண்டிப்பாக நிச்சயம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.